அப்பாண்ட கூட சொல்ல என்னத்துக்கு நீங்க வந்து போலாம் சும்மா தேவை உள்ள போட்டு போ. என்ன விளையாடுறீங்களா? நான் நல்லா தானே இருக்கேன். கல்யாண பொண்ணு மாதிரி உனக்கு மேக்கப் போடலான்னு இருங்க, ஃபோன் பண்ணி அப்பாவையும் வர சொல்றேன். அவருக்கு மாப்பிள்ளை வேஷம் போடுங்க. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு வைபூத் வர்ஷு. நான் உங்கள் வர்ஷு. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அம்மாவுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸான வீடியோ. நான் சும்மா சொல்லியிருக்கேன், அம்மா கிளம்புமா நம்ம ஒரு இடத்துக்கு வெளியே போகிறோம் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். நீ எத்தனை வாட்டி எங்களை சர்ப்ரைஸாக எங்கேன்னு சொல்லாமலே நீ கூப்பிட்டு போயிருக்க, அந்த மாதிரி ஒரு வாட்டி ஏன் கூட வாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போது சர்ப்ரைஸாக கிளம்ப சொல்லியிருக்கேன். இன்னும் உங்களுக்கு எங்கே போகிறோம் ஏது போகிறலாம் எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக எனக்கு வந்து இது ரொம்ப நாள் ஆசை, நம்ம அம்மாவுக்கு இது பண்ணி விடணும் கூப்பிட்டு போயிட்டு அப்படி சொல்லிட்டு ரொம்ப நாளாக நானும் யோசிச்சுட்ருக்கேன். ஸோ அது இன்றைக்கி நடக்க போகுது. ரொம்ப நாளாக பிளான் பண்ண விஷயம் வர இது, ஓகேங்களா? இப்போ தான் எனக்கு அதுக்கான டைம் கரெக்டாக கிடச்சிருக்கு. எனக்கு வந்து எக்ஸாம் முடிஞ்ச லீவ் விட்டுருக்காங்க. அம்மாவும் கொஞ்சம் இந்த பிஸ்னஸ்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு நாள் நமக்காக செலவு பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நான் சொல்லி வச்சுருக்கேன். ஹாய் ஆண்டி, பக்கத்து வீட்டு ஆண்டி. ஒரு நாள் நமக்காக செலவு பண்ணலாமா, இது வந்து லேடிஸ் டே, மகளிர் மட்டும், அந்த மாதிரி ஒரு வைப்பில் போயிட்டு வரலாமான்னு சொல்லியிருக்கேன். அக்காவும் உன்னோட எடிட்டிங் வேலை எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுரு, ஒரு நாள் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். வாங்க இன்றைக்கி ஃபுல்லாக என்ன ஆகுது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம புக் பண்ண கேபும் வந்து வந்துருச்சு. ஓகே காய்ஸ், கிளம்பலாம். பாருங்க ஜாலியாக கிளம்பிட்டாங்க. எங்கே போகிறேன் ஏது போகிறேன்னே தெரியாமல். எங்கேம்மா கிளம்பியிருக்க? என்னடா எங்கே கிளம்பியிருக்க? கிளம்ப சொன்னீங்க, கிளம்பி வரேன். கிளம்ப சொன்னால் கிளம்பிடுவியா? ஆமாம். நாங்கள் எங்கே கூப்பிட்டாலும் வந்துடுவியா? வந்துடுவேன். என் குழந்தைங்க தானே கூப்பிட்றாங்க. சரி ஓகே, கேப் வந்துச்சு, போகலாமா? போகலாமே. கேபில் ஏறியாச்சு காய்ஸ், கிளம்பிட்டோம். அப்பா இன்னைக்கு கார் எடுத்துன்னு போயிருக்காரு மாம்பழம் வாங்கிட்டு வரதுக்காக. அப்படியா? ஓகேப்பா. ஆமாம், குத்தி சுகர் டெஸ்ட் எடுப்போம். ஐயோ, டெஸ்ட் எடுக்க தான் கூப்பிட்டு வந்தோம், போகலாமா? வேணாம். இறங்க. அனுப்பிட்டேயா? அம்மாவுக்கு வந்து இப்போ டெஸ்ட் எடுக்க போகிறோம். நீ தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டா வரமாட்டேல்லம்மா. என்ன விளையாடுறீங்களா? எனக்கு எதுக்கு டெஸ்ட்? அம்மாவுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டா அவங்க வரமாட்டாங்க கைஸ். வாங்க ஒரு டெஸ்ட் எடுத்து. அதுக்கு எதுக்கு பிளட் டெஸ்ட்? வீட்ல தான் மிஷின் வச்சு எடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு என்ன தெரியும்? இல்லம்மா, அது கவுண்ட் எல்லாம் பார்க்கணும். பிளட் கவுண்ட் என் உடம்புல எதுவும் இல்ல, நான் நல்லா இருக்கேன். ரெகுலர் உள்ள கூட்டு போ. நீ வர மாட்டேமா, நாங்க கூட்டு வந்துட்டோம். இப்படி பரவாயில்ல, போய் கூட்டு போய் ஒரு செக்கப் போட வேண்டியது. ஒரு செக்கப் போட்டுடலாம் கைஸ். அவங்க செக்கப் போலான்னு கூப்பிட்டா வரவே மாட்டாங்க. கிளினிக்கா? ஆமா. என்ன விளையாடுறீங்க? நான் நல்லா தானே இருக்கேன். வா போலாம், வா. ஒரு குத்து குத்துவோம். ஒரு வாட்டி விளையாடுறீங்களா? நான் ஒண்ணு நம்ம சின்ன இவ்வளோண்டு ஊசி தான். அப்பாண்ட கூட சொல்ல என்னத்துக்கு நீங்க வந்து எனக்கு எதுக்கு ஹாஸ்பிட்டல்? நான் நல்லா இருக்கேன். என்ன விளையாடுறீங்களா? நான் எவ்வளவு நாள் செக்கப் கூட்டிருக்கேன். நீ வரலையா? போலாம். சும்மா தேவை என்ன எதுக்கு ஹாஸ்பிட்டல்ல? பைத்தியமா நீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு गाइस இவ்வளவு மேக்கப்லாம் போட்டு நீ கிளம்பி தான வர சொன்னீங்க. பாவமா இருக்குமா, ஹாஸ்பிட்டல் போய் இவ்வளவு மேக்கப் போட்டு வந்திருக்கீங்க. நான் மேக்கப்பே போடல, குளிச்சுட்டு அப்படியே வந்திருக்கேன். பைத்தியம், ஒரே ஒரு பேண்ட் போட்டுக்கினேன். சரி வா, நாங்க உள்ள போயிட்டு காட்டுறோம் கைஸ். விளையாடுறீங்களா? சும்மா சொன்னேன் செல்லம். உனக்கு வந்து எங்க போறோம்? இன்னைக்கு வந்து நம்ம பியூட்டி பார்லர் வந்திருக்கோம். பியூட்டி பார்லருக்கா? பியூட்டி பார்லருக்கு எதுக்கு? நான் மேக்கப் போட போறேன். மேக்கப் போடலாம்னு இருக்கோம். ஆமா, உனக்கு வந்து பொண்ணு வேஷம் போடலான்னு இருக்கும். பொண்ணு வேஷம்? அதான் வீட்டுக்கே வந்து போடுவாங்க. அதுக்கு வீட்டுக்கே வர சொல்லி கல்யாண பொண்ணு மாதிரி உனக்கு மேக்கப் போடலான்னு இருக்கும். சரி இருங்க, ஃபோன் பண்ணி அப்பாவையும் வர சொல்றேன். அவருக்கு மாப்பிள்ளை வேஷம் போடுவோம், ஜாலியா இருக்கும். அவன் ரெண்டு பேரும் கல்யாணம் முடிக்க போறீங்களா இன்னொரு வாட்டி? அம்மா சும்மா சொன்னம்மா, நீ எங்களுக்காக நீ எவ்வளவு வேலை பார்த்துருக்க. அதனால உனக்கு ஒரு ஹெட் மசாஜ், அதுக்கப்புறம் பெடிக்யூர், இதெல்லாம் ரொம்ப நாளா பண்ணி விடணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. அதை இன்னைக்கு உனக்கு பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். ஆனாலும் நடுவுல குத்துவாங்க பிளட் டெஸ்ட். ஆமா, என்ன நடுவுல நாங்க அப்ப போய் சரி வாங்க நம்ம உள்ள போயிட்டு பார்க்கலாமா? கைஸ், அம்மாக்கு இன்னைக்கு ஒரு நல்ல செல்ஃப் கேர் டே கொடுக்கலான்னு சொல்லிட்டு சலூனுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கோம். பரிசோதனை மையம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இப்போ கேட்டோடனே ஜாலி ஆயிடுச்சு. ஊசி குத்தலாமா? வேணாம். வேற என்ன பண்ணிக்கிறேன்? அவங்கள குத்தி ரத்தம்லாம் எடுப்பாங்க. ஆமா, நீங்க பண்ணுவீங்க தானே, அதெல்லாம் ஊசி போடலாம் தானே அம்மாக்கு? போட்டுடலாம். சரி ஓகே, ஸ்டார்ட். சின்ன வயசுல நான் உங்களை மிரட்டினது போவேன், இப்போ நீங்க என்ன மிரட்டுறீங்க? நேரத்தை பத்தியா புடி. ஆனா கீழே ஏமாந்தேன், இங்க ஏமாற மாட்டேன். இங்க என்ன பண்ண போறாங்கன்னு அதை பாப்பா சொல்லிட்டாங்க எனக்கு. சொல்லிட்டாங்களா? அப்ப ஏமாற மாட்டியா? சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ்.
இன்னைக்கு நாங்கள் சர்வீஸ் எடுக்க வந்த பிளேஸ் தான் தித்யாஸ் ஃபேரகோ. லொகேஷன் வந்து பம்மல் டு பல்லாவரம் மெயின் ரோட்ல இருக்கு. நீங்க சலூனோட ஆம்பியன்ஸ் பார்த்துட்டு பயங்கர காஸ்ட்லின்லாம் நினைச்சிடாதீங்க, ரொம்ப அஃபோர்டபுள். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ரெகுலர் பார்லர்லயே 50 rupees சார்ஜ் பண்றாங்க த்ரெட்டிங்க்கு. ஆனா இவங்க இவ்ளோ கூலான ஆம்பியன்ஸ் வச்சுட்டு ஜஸ்ட் 40 rupees தான் சார்ஜ் பண்றாங்க த்ரெட்டிங்க்கு. நாங்க என்னென்ன சர்வீஸ் எடுத்துக்கிட்டோம்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அம்மாக்கு ஹாட் ஆயில் ஹெட் மசாஜ் கொடுத்தாங்க. நல்லா வெது வெதுப்பா எண்ணெயை காய்ச்சி அது உச்சி மண்டையில வச்சு நல்லா அப்படியே ஸ்லோவா ஒரு ஹெட் மசாஜ் கொடுத்தா எப்படி இருக்கும். அப்புறம் ஸ்டீம் வச்சு கொஞ்ச நேரம் ஹெட் மசாஜ் கொடுத்தாங்க. என் தாய்க்குள்ள பாருங்க நல்லா என்ஜாய் பண்றாங்க, நல்லா குஷியா இருக்கு போல. ஆயில் வச்சு மசாஜ் பண்ணாங்க இல்லையா, அதை கிளியர் பண்றதுக்காக ஹேர் வாஷ் பண்ணி விடுறாங்க. ஹேரை ட்ரை பண்ணோம்ல, ஹேர் ட்ரையர் போட்டு ஹேரை ட்ரை பண்றாங்க. அடுத்து அம்மாக்கு ஃபேஷியலுக்காக ஃபேஷியல் க்ரீம் போட்டு விட்டுட்டு பெடிக்யூர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அம்மாக்கு வந்து கால் மறுத்து போற ப்ராப்ளம் இருக்கு, அவங்களுக்கு மசாஜ் பண்ணாதான் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் மாதிரி இருக்கும். அம்மாக்கு கால் மசாஜ் கொடுத்து பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணா அந்த மறுத்து போற மாதிரி இருக்க சென்சேஷன் வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆகும். சரி ஓகே, நல்ல ஒரு பெடிக்யூர் பண்ணி கூட்டு வருவோம்னு சொல்லிட்டு தான் அம்மாவை கூட்டு போயிருந்தோம். அம்மா பாத்தீங்களா நல்லா என்ஜாய் பண்றாங்க. நமக்காக எவ்வளவோ வேலை பாக்குறாங்க. நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன விஷயத்த அவங்களுக்கு திரும்ப கொடுக்கலாம். நானும் அக்காவும் அப்படியே சைட் பை சைட் ஹைட்ரா ஃபேஷியல் எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த ஹைட்ரா ஃபேஷியல் தான் ட்ரெண்டிங்கில் இருக்கா, ஸோ அதையும் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். காய்ஸ், எனக்கு ஹைட்ரா ஃபேஷியல் முடிஞ்சிச்சு. அடுத்து நான் வந்து இந்த பெடிக்யூருக்கு வந்திருக்கேன். ஹைட்ரா ஃபேஷியல் முடிஞ்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு க்ளோவியாக இருக்குது என் ஃபேஸு. ஒரு சிட்டிங்லேயே நமக்கு ரிசல்ட் தெரியாது, ஒரு 2-3 சிட்டிங் போனால் கரெக்டாக ரிசல்ட் தெரியும். காய்ஸ், நாங்கள் எடுக்க வந்த சர்வீஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. நானும் அக்காவும் வந்து ஹைட்ரா ஃபேஷியல் எடுத்துக்கிட்டோம். அம்மா வந்து ஹெட் மசாஜ் எடுத்துக்கிட்டாங்க, பெடிக்யூர் எடுத்துக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் ஃப்ரூட் ஃபேஷியல் எடுத்துக்கிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ உட்காந்துட்ருக்கோம். ஓகேம்மா, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுங்க இன்றைக்கி? லைஃப்லேயே ஃபஸ்ட் டைமாக ஃபேஷியல் அப்படின்ற ஒன்றை இன்றைக்கி நான் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த காலுக்கெல்லாம் மசாஜ் பண்ணி விட்டாங்க, பெடிக்யூர் ரொம்ப நல்லா பண்ணி விட்டாங்க. அந்த 4-5 வாட்டி என்னமோ தேய்ச்சி எடுத்து சுடுதண்ணீரெல்லாம் முக்கி நகைத்தையெல்லாம் வெட்டி ரொம்ப அழகாக பண்ணி விட்டாங்க. ரிலாக்ஸாக இருந்தது. அவ்வளோ என்ன சொல்கிறது, ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிட்ட மாதிரி இருக்குது, ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது. புத்துணர்ச்சி ஆகிட்டாங்க. நல்லா தலைக்கெல்லாம் எண்ணெய் வச்சு விட்டு நல்லா மசாஜ் பண்ணி அதுக்கப்புறம் அலசி ப்ளோ ட்ரைலாம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அம்மாக்கு. அவ்வளோ அழகாக நல்லா பண்ணி விட்டுருந்தாங்க. சந்தோஷமாக இருந்துச்சு. பட்டுக்குட்டி வந்து எனக்கு கூட்டிகிட்டு வந்து இதெல்லாம் பண்ணி விட்டுருக்கு. தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. நல்லா இருந்துச்சா? எனக்குமே சர்வீஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்ப ஒரு லக்ஸூரியான ஒரு சலூனில் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எல்லாமே இருக்குன்னா அது இந்த ஒரு சலூன் மட்டும்தான். இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன் அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க, நீங்கள் போய் என்ன காசு வாங்கிட்டு நீங்கள் பேசுவீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. நான் காசெல்லாம் வாங்கலை, என் மனசுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நம்மளால இவங்க நல்லா இருந்தால் நமக்கு ஹாப்பி தானே, அந்த மாதிரி இந்த வீடியோ வருது. ஸோ நீங்கள் வந்து பெய்ட் ப்ரொமோஷன் டேக் எங்கே அந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்காதீங்க, ஓகேங்களா? இதில் ஆரம்பத்தில் எனக்கு ஊசி போடணும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டிலேருந்து கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டு வாமா போகலான்னாங்க. சரி, குழந்தைங்க எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தா கீழே ரத்த பரிசோதனைன்னு இருக்குது. வா, உன்னை இங்கே தான் கூப்பிட்டு போகிறோம், பிளட் டெஸ்ட் எடுக்கணும் வான்ற. எதுக்குடாமா, எல்லாமே நல்லா தானே போயிட்டுருக்குன்னா இல்லை எடுக்கணும். அப்புறம் பார்த்தா பியூட்டி பார்லர் கூட்டிகிட்டு வராங்க. ஹாப்பியாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் இந்த சர்வீஸ்லாம் இதுக்கப்புறம் இது மாதிரி நான் எடுத்துக்கிறதே கிடையாது. இது வரைக்கும் நம்ம பண்ணதில்லை இல்லைம்மா. அம்மாக்கு மட்டும் இல்லை, எங்கள் 2 பேருக்குமே இது வந்து ஃபர்ஸ்ட் டைம். நல்லா பூஜா ஒரு டைம் ஃபேஷியல் பண்ணியிருக்காங்க, வீடு பக்கத்தில் பண்ணியிருக்கா. பண்ணதில்லை, பெடிக்யூர் பண்ணதில்லை. எனக்கு ரொம்ப நாள் ஆசை பெடிக்யூர் பண்ணணும்னு சொல்லிட்டு. நல்லா ரிலாக்ஸேஷன். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. ஸோ இன்னொரு நாள் வந்து பண்ணிக்கலாம். வீட்டுக்கு போனோம், பசிக்குது, சாப்பிடல வேற. நெக்ஸ்ட் வீக் வந்து பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் பிளான் போட்டிருக்கோம். இவ்வளோ நேரமே எப்படி தாங்குச்சுன்னா, காலையில் பழையது தயிர் ஊற்றி எல்லாருமே நேத்திக்கு வச்ச குழம்பு வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். அதனால தான் பசிக்கல. இங்கே வந்தால் டீயும் இதுவும் கொடுத்தாங்க, ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. நல்ல ஒரு உபசரிப்பு பண்ணாங்க, நல்ல ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி, அந்த பேம்பரிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப பொறுமையாக பண்ணுறாங்க. ஏதோ காசு வாங்கிட்டு ஏதோ பண்ணும் அப்படின்னு இல்லாமல் எல்லாமே பொறுமையாக பண்ணி விட்டாங்க. நல்லா இருந்துச்சு. அதுலேயும் அந்த பொண்ணு, அந்த பாப்பா பேர் வந்து ஸ்வேதா, அவ வந்து ரொம்ப அழகாக பொறுமையாக நல்லா அழகாக பண்ணி விட்டுச்சு அந்த குழந்தை.
இல்ல சரண்யா வந்து எனக்கு ஏதோ 1-2 பண்ணா, அதனால நான் ஃபுல்லா நான் அனுபவிக்கல. அதனால அந்த பாப்பாவை பத்தி எனக்கு ஏன்னா அவங்க தெரியல. இப்பதான் ட்ரெயின் ஆயிட்டு இருக்காங்க. சோ அவங்க எதுவுமே பெருசா பண்ண முடியல. ஓனர் தான் எங்களுக்கு ஹைட்ரா ஃபேஷியல் ஆமா பண்ணாங்க. அவ்வளோ பொறுமை. ஓகே கைஸ், நல்லா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். அடுத்து போட்டெக்ஸ் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ பண்ணலாமா வேணாமா? ஆல்ரெடி பண்ணிருக்கீங்க. நான் கூட வந்து என்ன சொல்றது, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க. ரொம்ப காசு அதிகமா செலவு பண்ணிட்டீங்களான்னு திட்டினேன். அப்புறம் பார்த்தா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான், அதனால ஓகே அப்படின்னு நானும் சொல்லிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் திட்டினேன், இங்கதான் கூப்பிட்டு வந்தீங்களே இன்னும் காசு அதிகமாகும்னா விளையாடுறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டேன். நான் திட்டினேன். ஆனா சர்வீஸ் எனக்கு உண்மையாவே இந்த காலுக்குலாம் முதல் தடவைடா இந்த மாதிரிலாம் பண்ணிக்கினது. த்ரெட்டிங்க்கு அது வந்து செருப்பு கடிச்சிச்சுமா. அந்த இது எனக்கும் இருக்கு பாருங்க, செருப்பு கடிச்சது. அது போகாது போல செருப்பு கடிச்சா. இல்ல இப்பதான் எனக்கு கடிக்கவே ஆரம்பிச்சிருக்குது. தொடர்ந்து போட்டுனே இருக்கிறேன், அதனால அது கடிச்சுங்கிறது. அதே மாதிரி த்ரெட்டிங்க்கு 40 rupees வாங்குறாங்களாம். எனக்கு இவ்ளோ ப்ரீமியமா வச்சிருக்கீங்க, எப்படி 40 rupees வாங்குறீங்கன்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா ஆயிடுச்சு கைஸ். கிளையன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். அவங்க ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, கிளைண்ட் வந்து சாட்டிஸ்ஃபைடா போகணும் இங்க வந்தாங்கன்னா அப்படி சொல்லி சொன்னாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அம்மா பாருங்க எப்படி எல்லாம் படுத்துன்னு இருந்திருப்பேன். நீ வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்படியே வந்து ஆமா ஃபுல்லா அப்படி தூக்கம் அப்படி சாயறது அப்படியே தான் இருந்தோம். நல்லா இருந்துச்சு கைஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் வர்ஷா. உங்க அம்மாக்கு நீங்க ஏதாச்சும் பெரிய கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி கிஃப்ட் கொடுங்க. நீங்க பொருளா வாங்கி தரதை விட அவங்க பாடிக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்தீங்கன்னா அது கண்டிப்பா அவங்க ரொம்ப பெரிய கிஃப்டா நினைப்பாங்க. என்னம்மா அப்படிதானே? கண்டிப்பா. என் கால் எல்லாம் அந்த அழுக்கெல்லாம் எடுத்து சொரண்டி அதெல்லாம் பண்ணும்போது நம்ம உழைச்சி ஓடா தேஞ்சு போன கால் இன்னைக்கு வந்து அது கொஞ்சம் ரிலாக்ஸேஷனா இருந்துச்சு. தேங்க்யூ பட்டுக்குட்டி. ஓகே கைஸ், டாடா பாய். பாய் கைஸ், சர்வீஸ் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டோம். இப்போ டாடி வந்து எங்களை பிக்கப் பண்ண வந்துட்டாரு. பாருங்க நல்லா பல்ஸ்ன்னு இருக்குல்ல ஃபேஸு. டாடி வந்துட்டாரு கைஸ் எங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு. கைஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ஃபேஷியல்லாம் பண்ணிக்கிட்டு எங்கே வந்திருக்கோம் தெரியுமா? இவ்வளோ ஸ்கின் வந்து நல்லா பலன்னு அப்படியே ஒரு க்ளோயிங்காக இருக்கா, அப்படியே ஒரு க்ளோவிங்காக இருக்கா. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா பாருங்க, போய் ஃபேஷியல்லாம் பண்ணிக்கிட்டு எங்கே வந்து நின்றுட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? நாங்கள் நல்லா க்ளோவிங்காக இருக்குங்க ஃபேஸு. இவ்வளோ பெரிய வேலை பார்த்துட்டு இப்போ ஸ்கின்னுக்கு கேஎஃப்சி வந்திருக்கோம். பசிக்கம்ல சாப்பிடக்கூடாதா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும், எங்க ஊர் வயிற்றுக்குள்ள ஒரு பக்கம் போகட்டும். நாங்கள் தனியாக வந்திருந்தா ஒழுங்காக போய் பிரியாணி ஏதாச்சும் சாப்பிட்டு கம்முன்னு வீட்டுக்கு போயிட்டு இருப்போம். டேடி வந்ததுனால என்னம்மா கேஎஃப்சி சாப்பிட்றீங்களா அப்படின்றாரு. எங்கள் அம்மா விடுங்க வண்டியை அப்படின்றாங்க. ஓகே கைஸ், நாங்கள் சாப்பிட்றோம்.